தெய்வச் சிலைகள் கண் திறக்கிறதா சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு சின்ன அலசல் தான் இது. சோஷியல் மீடியாவில் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, சிலைகள் கண் திறக்கிற மாதிரி வீடியோஸ். அது நிஜமா இல்ல நம்ம கண்ணை ஏமாத்துற வேலையா? வாங்க இதுல இருக்கிற அறிவியல், நம்பிக்கை, டெக்னாலஜின்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல அறிவியல் பார்வையில பார்த்தோம்னா, இது பெரும்பாலும் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது ஒரு ஒளிப்பிழை தான். கருவறையில எரியற விளக்கு இல்லனா கற்பூரத்தோட வெளிச்சம் அந்த சிலையோட கண்கள்ல படும்போது அது அசைற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியா அபிஷேகம் பண்றதால சில மேல படிகிற ரசாயன படிமங்களை துடைக்கும்போது சில இடங்கள் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சு கண் திறந்த மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்கலாம். சரி, இது ஒரு பக்கம். ஆனா ஆன்மீக ரீதியா இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? இந்து மரபுப்படி ஒரு சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்யறதுக்கு முன்னாடி நேத்ரோன்மிலனம்னு ஒரு சடங்கு செய்வாங்க. அப்படின்னா தங்க ஊசியால அந்த சிலையோட கண்களை முறைப்படி திறக்கிறது. இது மூலமா அந்த சிலைக்குள்ள தெய்வீக சக்தி வருதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. பக்தர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக அனுபவம். கடைசியா நாம மறக்கவே கூடாது இன்னொரு விஷயம், டெக்னாலஜி. இப்போலாம் வியூஸுக்காக சிஜிஐ இல்லனா ஏஐ வச்சு இந்த மாதிரி வீடியோக்களை ரொம்ப ஈஸியா உருவாக்கிட முடியும். சோ பார்க்கறது எல்லாமே நிஜமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆக ஒரு சிலை கண் திறக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணம் ஒரு ஒளிப்பிழையா இருக்கலாம், இல்ல ஒரு ஆழமான நம்பிக்கையா இருக்கலாம், ஏன் ஒரு டெக்னாலஜி தந்திரமா கூட இருக்கலாம்.